வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். ஒரிசா கடற்கரையில் உள்ள சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் இருந்து உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணையை இந்தியா நேற்று வியாழக்கிழமை வெற்றிகரமாக சோதனை செய்தது என்று DRDO தெரிவித்துள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணையை சுருக்கமாக ITCM என்று அழைப்பார்கள். ஏவுகணை சோதனையின் போது அனைத்து துணை அமைப்புகளும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டன. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் DRDO உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணையின் சோதனை ஏவலை வெற்றிகரமாக நடத்தியதற்கு வாழ்த்து தெரிவித்தார். உள்நாட்டு உந்துவிசை மூலம் இயங்கும் உள்நாட்டு நீண்ட தூர சப்சோனிக் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான வளர்ச்சி இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்புக்கு ஒரு முக்கிய மைல்கல் என்று அவர் கூறினார். ரேடார் EOTS எனப்படும் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிராக்கிங் சிஸ்டம் மற்றும் டெலிமெட்ரி போன்ற பல ரேஞ்ச் சென்சார்கள் மூலம் ஏவுகணையின் செயல்திறன் மற்றும் அது பறந்த விமான பாதையை கண்காணித்ததாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO தெரிவித்துள்ளது. ஏவுகணையின் விமான பாதை இந்திய விமானப்படையின் Su-30 MKI விமானத்தில் இருந்தும் கண்காணிக்கப்பட்டது என்று அவர்கள் தெரிவித்தனர். ஏவப்பட்ட ஏவுகணை வே பாயிண்ட் வழிசெலுத்தலை பயன்படுத்தி திட்டமிடப்பட்ட பாதையை பின்பற்றியது. அத்துடன் மிக குறைந்த உயரத்தில் கடல் மட்டத்திற்கு சற்று மேலாக பறக்கும் விமான பாதையை நிரூபித்தது. இது எதிரி ரேடார்களில் சிக்காமல் பறப்பதற்கான பொறிமுறை. இந்த வெற்றிகரமான ஏவுகணை ஏவல் சோதனை பெங்களூருவில் உள்ள எரிவாயு விசையாழி ஆராய்ச்சி நிறுவனம் GTRE-யால் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு உந்துவிசை அமைப்பின் நம்பகமான செயல்திறனையும் நிறுவியுள்ளது என்று DRDO ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை பெங்களூருவை தளமாக கொண்ட DRDO ஆய்வக வானூர்தி மேம்பாட்டு ஸ்தாபனம் மற்றும் பிற ஆய்வகங்கள் மற்றும் இந்திய தொழில்துறைகளின் பங்களிப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனையை பல்வேறு DRDO ஆய்வகங்களில் இருந்தும் பல மூத்த விஞ்ஞானிகள் மற்றும் உற்பத்தி பங்குதாரர்களின் பிரதிநிதிகள் பார்த்தனர். நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போன்ற போர்கள் நீண்ட தூர துல்லிய தாக்குதல் ஏவுகணைகளின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. மேலும் கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான 4 ஆண்டுகால ராணுவ மோதலும் இந்தியாவை ஆரம்ப அடித்தளத்தை தொடங்க வழிவகுத்தது. அதுதான் இந்தியாவின் முன்மொழியப்பட்ட ஒருங்கிணைந்த ராக்கெட் படை IRF. வழக்கமான குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் கலவையை கொண்டிருக்கும் IRF நாட்டில் அணு ஆயுதங்களை கையாள 2003இல் உருவாக்கப்பட்ட முப்படைகளின் மூலோபாய படைகளின் கட்டளை தளம் SFC-யில் இருந்து பிரிந்து தனியாக இயங்கும். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உதாரணமாக SFC-யில் உள்ள அணுசக்தி திறன் கொண்டு அக்னி ஏவுகணைகள் போன்றவை ஒரு பரவளைய பாதையை பின்பற்றி பூமியின் வளிமண்டலத்தில் இருந்து வெளியேறி அவற்றின் இலக்குகளை தாக்கும் முன் மீண்டும் நுழைகின்றன. குரூஸ் ஏவுகணைகள் எதிரி ரேடார்கள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்க குறைந்த உயரத்தில் பறக்கும் வகையில் கிட்டத்தட்ட நிலப்பரப்பை கட்டிப்பிடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 290 கிலோமீட்டர் மற்றும் 450 கிலோமீட்டர் வேகத்தில் 800 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் 1000 கிலோமீட்டர் ITCM-களும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ராக்கெட் படை IRF-இன் ஆயுத களஞ்சியத்தில் குரூஸ் ஏவுகணைகளாக இருக்கும். பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் 400 முதல் 500 கிலோமீட்டர் வரை தாக்கும் தூரம் கொண்ட பிரலே மற்றும் இன்னமும் பெயரிடப்படாமல் வடிவமைப்பில் உள்ள 1500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும். திடமான உந்து சக்தி ராக்கெட் மோட்டார் மூலம் இயக்கப்படும் பிரலே எதிரி இலக்குகளுக்கு எதிராக 1000 கிலோமீட்டர் வெடிப்பு முனையுடன் பெரிய வழக்கமான தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரலே ஏவுகணைகளுக்கான ஆரம்ப ராணுவ மற்றும் இந்திய விமானப்படை IAF-இன் ஆர்டர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அவை தயாரிப்பில் உள்ளன. அது தயாரித்து கொடுக்கப்பட்டவுடன் IRF-க்கு நீண்ட தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகளின் கலவை தேவைப்படும் என்று ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரி தெரிவித்தார்.